சென்னை ஹபிபுல்லா சாலை 62 ஆண்டுகளுக்கு முன்பு இங்குதான் சரித்திரத்திற்கான விதைகள் தூவப்பட்டன. பல பொன்னிற பூக்கள் பூத்தன, காலத்தில் கரைந்தன. வான் சேர்ந்த ஆத்மாக்களின் ஆசியோடும் உங்கள் ஆதரவோடும் ஒரு மொட்டு விரிய காத்திருக்கிறது. தெற்கு பார்த்திருக்கும் ஹபிபுல்லா சாலையிலிருந்து நாம் உள்ளே நுழைகிறோம். நனவான கனவின் முதற்படி ஏறி இச்சங்கத்தின் காலத்தினூடே பயணிக்கிறோம். நீண்ட தாழ்வாரத்தின் சுவரெங்கும் சங்கத்தின் வரலாறும் வரலாற்று நாயகர்களும் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் புகைப்படங்களாகவும் நிரம்பி அருங்காட்சியகமாக விளங்குகிறது. தெருமுனைகளிலும் சாலை சந்திப்புகளிலும் கோவில் மண்டபங்களிலும் நடந்து கொண்டிருந்த தமிழ் நிகழ்கலையை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நவீனத்திற்கு இழுத்து வந்து மேடை இலக்கணத்தை அறிமுகப்படுத்தினார். அன்னாரின் நினைவாக அவரின் பெயர் தாங்கி அதிநவீன ஒளி தொழில்நுட்பங்களோடு 1000 பேர் அமரக்கூடிய பிரத்யேக நாடக அரங்கிற்குள் பிரவேசிக்கிறோம். பழமை மறக்காமல் எளிய சிறிய நாடகங்கள் நடத்திட திறந்தவெளி சிற்றரங்கு. தொள்ளாயிரம் பேர் அமரக்கூடிய பல்நோக்கு அரங்கு. இங்கு கல்யாணம் நடத்தலாம், கருத்தரங்கு நடத்தலாம், கூட்டங்கள் நடத்தலாம். கூட்டங்களில் கலந்து கொள்வோர் அமர்ந்துண்ண உணவு கூடம். தேவைப்படும் போது இவ்விடம் பயிற்சி அரங்காகவும் மாறும். 150 பேர் அமர்ந்து கண்டுகளிக்க பிரிவியூ தியேட்டர், அதிநவீன திரையரங்கு. மாதந்தோறும் செயற்குழு கூட்டங்களும் விசேஷ கூட்டமும் நடத்தலாம். கட்டிடத்தின் வடபுறம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அலுவலகம். நடிகர்கள் உடல் நலம் பேண உடற்பயிற்சி கூடம். நடனம் பயில, நடிப்பு பட்டறை நடத்திட, பூப்பந்து விளையாட மரம் பாவிய தரையோடு கூடிய கூடம். கலைத்தாய் நடம்புரியும் நவீன கோயில். மகிழ்வு பொங்கும், கனவு சிறகடிக்கும், அன்பு பெருகும் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம்.